இங்கே பெண்ணி சூழல் நடத்தல. இந்த சேனல் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் இது பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க டியர் 6 மணிக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அது ஒரு விஷயம் நான் 2 ரூட்டில் பார்த்து வச்சிருக்கேன். ஆனால் நம்ம டியர் காலையில் 1 மணிக்கு என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 062 சொல்லி நம்பர் கொடுத்துருந்தோம். பட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 621 அடிச்சிட்டான். பட் 062 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எனக்கு பாக்ஸாகவே போட்டேன். நான் டேரெக்டாக தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் நம்பராக கொடுக்கும்போது டேரெக்டாக தான் கொடுத்தேன் நான். பட் பாக்ஸாக ட்ரை பண்ணேன். பட் ரிசல்ட் அப்படியே தாண்டி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல் செட்டு அடிச்சிருந்தேன், நல்லதாக போச்சு. அது ஒரு தப்பிச்சு கட்டுறானே. சார் வாங்க டியர் 6 மணி கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கு ரூட்டு. யாருக்காச்சும் ஃபாலோ வச்சு கண்டிப்பாக அந்த நம்பர் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றுவான். ஏமாத்துற மாதிரி அந்த கேமே விளையாடுவாங்க. அதான் கேமு. ஒரு 602 2 மாதம் கேப் விட்டு ஒரு 601. அப்போ 2 மாதம் கேப் விட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு 600 சொல்லி நம்பர் அடிக்கணும். அவன் கரெக்டாக அடித்தானா அந்த டேட்டில் அடிக்கணும். ஒருவேளை நம்மளை ஏமாத்தினானா இந்த இடத்துல ஜனவரி 31ஆம் தேதி இந்த 600 சொல்லி நம்பர் அடிக்கணவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜூலை மாதம் 2 மாதம் கேப் விட்டு 602க்கு 2 மாதம் கேப் விட்டு ஒரு 601, 2 மாதம் கேப் விட்டு ஒரு 600 அடிக்கணும். அது ஒரு வேளை கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றுவான். ஏமாத்தாமல் இருக்கவே மாட்டான். கேமை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் விளையாடுவான். அதனால் கண்டிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி அடிக்கணும். ஒருவேளை ட்விஸ்ட்டு வச்சான் ஜனவரி 31ஆம் தேதி 600 சொல்லி லாக் பண்ணுறேன். இந்த கெஸ்ஸிங் வரும்போது ட்ரை பண்ணுங்க. 600 ஃபாலோவர் வச்சுக்கோங்க. சரிங்களா? 600 ஃபாலோ ஜனவரி 31ஆம் தேதி. இது வந்து நியூ இயர் கிஃப்டோட இருக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 600 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் அடிக்க போகிறான். அது எப்போ அடிப்பான்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். அது 600ங்கிறது ஃபாலோ நம்பரில் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறான் பாருங்க. ஏ போர்டு 29, இங்கே ஏ போர்டு 29. அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். பி போர்டை பாருங்க, ஒரு 9 கிராஸ் பேட்டர்னில் 9க்கு 9. ஆனால் இந்த இடத்துட்ட அவன் என்ன பண்ணான் பாருங்க, ஒரு 4க்கு ஒரு 4 இதுதான் ப்ளே பண்ணியிருக்கான். பாருக்கங்க. ஒரு ஏ போர்டு 9க்கு பி போர்டு 9, இங்கே ஏ போர்டு 4க்கு பி போர்டு 4. இது 2 நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 9 ஏ போர்டு 9, இங்கே அடுத்த நாள் விட்டு ஏ போர்டு 9 ஏ போர்டு 9 சொல்லி அடிச்சிருக்கான். இதுக்காண்டி கெஸ்ஸிங்காக பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்க. அவன் 097 499, இங்கே 439, இங்கே என்ன அடிக்க போகிறான். அதுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த அடித்த நம்பரை திருப்பி அடிப்பானது எனக்கு சொல்லி தான் ஞாபகம் வருது. எனக்கு என்னமோ ஆல் போல்ல 9 ரிப்பீட் வர்ற மாதிரி தான் இருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கேரளா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 857 அடிச்சிருக்கான். ஆக்சுவலாக இங்கே ஒரு 957 இருக்கு வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த இடத்துல 06 2 நாள் விட்டு 9, 2 நாள் விட்டு 3 அடிப்பானான்னு எனக்கு தெரியல. அப்போ இப்படி எடுப்போங்க. இருங்க, நம்ம அவ்வளோ 9 எடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம இப்படி பார்ப்போங்க. ஏசி 43, ஏபிசி 43, ஏபி 95. அப்போ ஏசியில் 95, இங்கே ஏசி பிசி, இங்கே ஏபி ஏசி ஏசி ஏபி. அப்போ பிசி 39 எடுத்து அவன் இங்கே பிசி இங்கே ஏசி. அப்போ ஏபியில் ஒரு 39 லாக் பண்ணுறேன். ஏபியில் 39 லாக் பண்ணுற நம்பரை ஏபியில் 39 சொல்லி லாக் பண்ணுறேன். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஏபியில் 39 அடித்தேன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 3 7 5 9 1. அப்போ ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது. சி போர்டு 1 மட்டும் ஒரு நம்பர் குறையுது. அப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரா 395 நம்பர் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஆனால் 600ங்கிற நம்பரு ஃபாலோவில் வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்து வரும்போது ட்ரை பண்ணுங்க. மிஷின் நம்பரில் ஏதோ ஒரு 0வோ 2 0வோ வரும்போது கூட பக்கத்தில் டி போர்டில் கடைசி நம்பரில் ஒரு 6ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் பாக்ஸை தான் நான் ப்ளே பண்ணணும். நம்ம பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி 2 நம்பர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா டியர் 6 மணி சேர்க்க பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 39 சிங்கிள் ஷார்ட் நம்பராக 391 லாக் பண்ணுறேன்.
3 டிஜிட் ஃபாலோவில் ஒரு 600 லாக் பண்ணுறேன். இது நியூ இயர் அன்னைக்கு தான் கண்டிப்பாக வரணும். பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.